சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? யாஸ்மின். ஆஸ்மி. யாஸ்மின். யாஸ்மின். நீங்க நன்னிபி. சிஸ்டர்ஸா நீங்க? அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சிங்க. சொல்லுங்கம்மா. 2 பேரையும் ஒரே வீட்டில் தான் மேடம் கட்டி கொடுத்தாங்க. சரி. எங்கள் அப்பாவுக்கு 5 பொண்ணு 2 பையன், 4 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சி கொடுத்தாங்க மேடம். எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. 3 மாதம் நல்லா வச்சுருந்தாங்க, எந்த குறையும் இல்லாமல் வச்சுருந்தாங்க அவங்க. 3 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் அம்மா தங்கச்சி 2 பேர் மட்டும் இப்படி தான் பேசின்னு இருக்காங்க எங்ககிட்ட உட்காந்து. பேசிக்கிட்டு கதவு டாப்பால் போட்டு, இந்த மாதிரி அண்ணன் தம்பி கடன் வாங்கணும் கல்யாணத்துக்கு, அதுக்கு காசு இல்லை, உங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் கிட்னி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது அதில் தான் மேடம். அந்த புரோக்கர் எங்கள் நாத்தனார் ஸ்டாக் ஆச்சு ஃபர்ஸ்ட். அது புரோக்கர் வேலை அவங்க செய்கிறாங்க, அம்மா தங்கச்சி. யார் உங்க மாமியாரா? எங்கள் மாமியார் நாத்தனார். மாமியார் மாமனார் நாத்தனார் புரோக்கர் வேலை செய்யறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை, நிறைய பேர் வருவாங்க அங்கே வீட்டாண்ட, வீட்டுக்கு அவங்க கேட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரி வருவாங்க, அட்வான்ஸ் காசு கொடுப்பாங்க அவங்களுக்கு. நாங்கள் ஏதோ நினச்சின்னு இருந்தோம், சரி சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னா. இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு கூட எங்கள் அப்பா கூட சைடில் எங்கள் மாமனாருக்கு செஞ்சுருக்காங்க. எடுத்ததுக்கு அதுக்கு எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு குடிப்பார் எங்கள் அப்பா, அவருக்கே எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கொடுங்க யாருன்னா ஒரு ஆள் அப்படின்னாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம் எங்கள் அப்பாட்ட கேட்டு நாங்கள் சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும். அப்போ நாங்கள் எங்கள் அக்கா 2 மாதம், நான் 2 மாதம், ஒரே டைமில் ஒரே நேரத்தில் 5-5 நிமிஷம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனது. ஒரே டேட்டு தான் 2 பேருக்கும். எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. இல்லை, உங்கள் அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்ட்டு ஊதுவத்தி எடுத்து எங்கள் அக்கா மாறு காமிச்சாங்க. எனக்கு அன்னைக்கு ஊதுவத்தி எடுத்தான்னு மாறு காமிச்சு, எனக்கு பேய் பிடிச்சிச்சு, நீ இது பிடிச்சிச்சின்னு சொல்லி எனக்கு ரொம்ப போட்டு மடிச்சு எனக்கு வெளியே வரவில்லை. என் தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாது, ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் தங்கச்சி வீட்டில் வரக்கூடாது, உன் தங்கச்சி கிட்ட பேசக்கூடாது, அவன் தங்கச்சி கிட்ட போகக்கூடாது. அப்போ மாசமா இருக்குது அக்கா தங்கச்சி வந்து பார்க்காத மேடம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை அவங்க கொடுமைப்படுத்துறதா இல்ல கிட்னி ப்ராப்ளமா? கிட்னி கொடுக்கணும்னு வற்படுத்துறதா? கிட்னில இருந்து தான் மேடம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அந்த குழந்தை பிறந்தாச்சா இல்ல இப்ப மாசமா? குழந்தை பிறந்துச்சு. ரெண்டாவது குழந்தை இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், எங்க அக்காவுக்கு மார்ல இது வச்சாங்கன்ட்டு சூடு வச்சாங்களா? சூடு வச்சாங்கன்ட்டு அது இப்ப இது பண்ண. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி கூப்பிட்டதுக்கு, உங்க பொண்ணு பேய் பிடிச்சிச்சு, இது பிடிச்சின்னு சொன்னாங்க. எங்க அம்மா அப்பா கேட்கல, நீங்க ஏதோ பண்றீங்க பொண்ணுக்குன்ட்டு எங்க அம்மா அப்பா கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு எல்லாம் அங்க பாத்துட்டு பிரசவம் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பேர் வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க வீட்டுக்கு. இது கூப்பிட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வரமாட்டோம், என் பொண்டாட்டிக்கு அனுப்புங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரலையே, எதுவும் பண்ணலன்னா இல்ல நீங்க அனுப்புங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஏதோ சொன்னார், தெரியும் சொல்றதுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க, கூட சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க மேடம். சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை வந்தது, சின்ன சண்டை வருதுன்ட்டு உங்க பொண்ணு நகையை கொடுத்தாதான் இருந்த வீட்டுல 2 சவரம் போட்டு கட்டினாங்க மேடம். உங்க நகையை கொடுத்தாதான்
நான் எடுத்துன்னு போய் தனியா வைப்பேன் அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்காரர் ஒரு இவங்க மச்சான் வாரம் சொன்னாரு. இருந்தாங்க மேடம். ஒரு வாரம் இந்த வீட்டுல இருந்ததுக்கு குழந்தைக்கு நான் கொஞ்சம் தரலன்ட்டு எங்க நாத்தனாரு குழந்தைய தூக்கி இப்படி கழுத்து கூட நிக்கல. ஒரு 4 மாசம் குழந்தை கழுத்து கூட நிக்கல, அப்படியே தூக்கின்னு போச்சு. என்னடி குழந்தைய தரமாட்டேன்ட்டு போட்டு அடிச்சு இடிச்சு கீச்சு கைகியா. எங்க வீட்டுக்காரர் யாருமே இல்ல வீட்டுல. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி சூடு போட்டாங்க சொன்னீங்கல்ல, சூடு போட்டாங்களா இல்ல பூஜை பண்ணாங்களா? அதான் அந்த ஊதுவத்தி எடுத்துன்னு வந்து இப்படி கண்ணாண்டு இப்படி காமிச்சாங்க, அத வைக்கிற மாதிரி. சட்டத்துக்கு அப்பா வந்தாரு, காமிச்சாங்க. வந்ததும் அப்படியே கீழே போட்டு இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்த 1.5 வருஷம் ஆச்சு. அதான் இப்ப ஏன் இங்க வந்திருக்கீங்க? இல்ல மேடம், அதான் கேளுங்க சொல்றேன். அதான் அது நடந்ததுனால எங்க அம்மா அப்பா வந்து வந்தாங்க. அந்த அங்க அக்கத்து பக்கத்து இருக்கணும் கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி சண்டை நடக்குது அடிக்கடி அப்படின்னு சொல்லி, அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு, நீங்க தண்ணி கொடுத்தன இருங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். தண்ணி கொடுத்தன நிம்மதியா இருப்பேன் நானு, நிம்மதியா வைங்கன்னு சொன்னேன் நான். சரின்ட்டு தண்ணி கொடுத்தன கூட்டின்னு போனோம்னா, நீ நகை கொடுத்தா தண்ணி கொடுத்தன கூட்டின்னு போவேன், இல்ல நான் கூட்டின்னு போக மாட்டேன். எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் செய்வாங்க, நீ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீ யாரு உங்க புருஷன்? எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீ இல்லையா முடியாதுன்னா அவங்க அப்பா வீட்டுல போய் இருந்துரு, என்ன டைவர்ஸ் கொடுத்துரு. நான் சொன்னா எப்படி கொடுப்பேன் டைவர்ஸ்? ஃபுல்லா கொடுத்துட்ட நீ இந்த மாதிரி குடும்பம் பண்ண நான் இருக்கணுமா என் வீட்டுல? இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பிரச்சனை எல்லாருக்கும் கிட்னில இருந்து தான் ஆரம்பிச்சது சொன்னீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க உங்க மாமியாரும் உங்க நாத்தனாரும் வந்து புரோக்கர் வேலை பண்றாங்கன்னு. இது உங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் மேடம். மேடம் அவங்க எல்லாமே செய்றாங்க மேடம், ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதனாச்சும் எங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்க ஆளுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இது மாதிரி நடக்குதுன்ட்டு. ஆனா கிட்னி வந்து அவங்க தங்கச்சி எங்களுக்கு சொன்னது உண்மைதான். அது கிட்னி அவங்க அப்பா கூட இல்ல, அவங்க அம்மா கூட இல்ல, அவங்க தங்கச்சி கூட அப்பாக்கு எடுத்திருக்காங்க இந்த சைடுல. உங்களுக்கு 4 அக்கா தங்கச்சிங்கல்ல, நீங்க பேர் 5 பேர் நாங்க. அவங்க 2 அக்கா நல்லா இருக்காங்க. 2 அக்கா அவங்களுக்கு இந்த இதுல நல்லா இருக்காங்க. அவங்க எங்க 2 பேர் தான் இந்த மாதிரி பண்ணி வராங்க. இது வரைக்கும் ஒரு நிம்மதியே இல்லை, எங்களுக்கும் நிம்மதி இல்ல, அவங்களுக்கும் நிம்மதி இல்லை. எங்க அம்மா அப்பா இன்னொருத்தங்க உங்க தங்கச்சி? என் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கா, கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. அது மாப்பிள்ளை பாத்துன்னு அது இங்க எங்களுது பிரச்சனை முடியலன்ட்டு எங்க அப்பா அதுலயே போறாரு. குழந்தை அவருக்கு இல்லைன்றாரு மேடம். உங்க பேருமா? தில்ஷாத் பேகம். உங்க மருமக்கங்க 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேருமே நல்ல பசங்க தான் மேடம். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன். குழந்தைங்களை பத்தி எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். அதே போல என் 2 பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். சரி, இது கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. இந்த கிட்னி விவகாரம் என்னது? என்ன கிட்னி? உங்க வீட்டுக்காரர் கிட்னி கொடுத்துருக்காரா? எங்க வீட்டுக்காரர் கொடுத்துருக்குறாங்க, நாங்க கொடுத்துருவோம். எங்க கஷ்டத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணது இல்லை. என் கஷ்டத்துக்கு ஒரு நேரத்துல வேலை வெட்டி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொடுத்தோம். பசங்களை பிள்ளைங்கள பெரிய ஆள் ஆக்கணும். சரிம்மா, இப்போ அது இல்லாத இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்ல. இல்ல, இவங்கள்ட்ட கிட்னி கொடுக்க சொன்னீங்களா? வீட்டுக்கு வந்த குழந்தைகிட்ட யாருன்னா கேட்பாங்களா? இல்லம்மா, நான் கேட்கல, உங்க மருமக சொல்றா. நான் தான் சொல்றேனே, நீ என்கிட்ட நின்று கூட பேச மாட்டேன், உன்கிட்ட நான் நின்னும் பேச மாட்டேன். நான் காலைல 7:30 மணிக்கு போனேன்னா நைட்டு 8 மணி தான் வருவேன். 2 பேருக்குமே தெரியும். நீங்க எவ்வளவுக்குமா கொடுத்தீங்க கிட்னி? நான் கொடுத்தேன் மேடம், 30 ரூபா கொடுத்தேன். எப்போ? அது வந்து ஒரு 15 கிட்ட இருக்கும். 15 வருஷம். 15 வருஷமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்? அவர் வந்து அப்புறமா தான் கொடுத்தாரு. அவர் எவ்வளவு அந்த கொடுத்தாரு? நாளே 45. அந்த நாளே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, வேலை வெட்டி இல்ல. சரி, இப்போ உங்க வீட்டு பக்கத்துல வந்து யாரோ வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாமே உங்களுக்கு? யார் மேடம்? வீட்டு யாராச்சும் பிடிச்சு விட சொல்லி உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்களா? இல்லையா? கிட்னி கொடுக்கறதுக்கு இல்லையா? கொடுத்தாங்க மேடம். வந்து ஒரு வாட்டி பேரெல்லாம் கேட்டாங்க, அவங்க கிட்ட உட்காந்து அவங்க பொண்ணு பேசுவாங்க, வருவாங்க அட்ரஸ் கேட்டு, நான் இந்த தெருல இருக்கவாங்க ஆளை பிடிச்சு கொடுங்கன்னு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்களா? காலையில நாங்க வேலைக்கு போனோம்னா, காலையில வேலைக்கு போனோம்னா என்னன்னா, ஒருவேளை நீங்க கூட இந்த ராக்கெட்ல மாட்டி இருந்திருக்கலாம், உங்களை யாராவது ஏமாத்தி கிட்னி வாங்கியிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா நீங்க அந்த மாதிரி பண்றீங்களாமா? கஷ்டத்துக்கு போனோம் சார் மேடம். பண்ணினீங்க, அன்னைக்கு பண்ணீங்க. இப்போ வந்து ஆளை பிடிச்சு கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் வாங்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். எங்களுக்கு அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அதே வீட்டுக்காரர் பண்றாரு இல்லையா? அப்ப வீட்டுக்காரர் பண்றாரு. வீட்டுக்காரங்க பண்றாங்கன்னா ரிலேஷன் முறையில பண்றாங்க. போன உடனே மேடம், போன உடனே இது வந்து கத்திரிக்காய் முருங்காய் வியாபாரம் கிடையாது. போன உடனே நீ கேட்டா கொடுக்கறதுக்கு, நான் கேட்டா கொடுக்கறதுக்கு. ஒரு பொய் சொன்னாலும் ஒரு அர்த்தமா போய் பேசணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம சம்பாதிச்சோம்னா, ஏமா நம்ம குழந்தைகளுக்காக தான் சம்பாதிக்கணும். சரி, அதுக்குன்னு சம்பாதிக்கிறதுன்னா என்ன வேணா செஞ்சு சம்பாதிக்கலாமா? கூடாதுல்ல, நீங்க பண்ணது தப்பா தெரியலையா? எங்க கஷ்டத்தை தப்பா தெரியல மேடம். அதுக்குன்னு எங்க கஷ்டம் என் உயிரை தான் நான் கொடுத்தேன். நீங்க கொடுத்தீங்க, கஷ்டத்துக்கு கொடுத்தீங்க. பட் அடுத்த ஆளை பிடிச்சு கொடுக்கறது வேலை வந்து சரி, அது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நாங்க கேள்விப்படல. இன்னமும் அவங்க தான் சொல்றாங்க.
சரி, புரோக்கர் முருகன்ட்ட நாங்க பேசியிருக்கோம். புரோக்கர் விவரமா சொல்லுங்க. புரோக்கர் முருகன். அதெல்லாம் நமக்கு எந்த பின்ன எந்த புரோக்கர் புரோக்கர் தெரியும் உங்களுக்கு? புரோக்கர் மூலியமா இல்ல மேடம், நாங்களே போனோம் கஷ்டத்துக்கு, கேட்டோம், செஞ்சோம். எங்க போனீங்க? பண்டாரியா. அப்பெல்லாம் வந்து ரொம்ப மும்முரமா. அதெல்லாம் விடுங்க, அது அந்த கதை. இப்ப என்ன நடக்குது? இப்ப எப்படி ஆபரேட் பண்றீங்க? இப்ப வந்து நான் வந்து வேலைக்கு போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பிள்ளைங்க வந்து நம்மள உட்கார வச்சு சாப்பாடு போடணும், எதுவும் கொடுக்க போறது. அது குடும்ப வாழ்க்கை, அது வேற விஷயம். இப்ப இந்த கிட்னி வியாபாரத்தை பத்தி சொல்லுங்க. அது எங்களுக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்களும் கொஞ்சம் எல்லாம் விவரம் தெரிஞ்சுட்டு தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்களே சொன்னா அது நமக்கு என்ன பிரச்சனை, உங்களை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் நான் கேக்குறேன். இவ்வளவு தெளிவா சொல்றேன், என் கஷ்டத்தை நான் உங்களாண்ட சொல்றேன். சொல்லுங்கம்மா. அப்படி இருக்கு சொல்ல, இது ஏன் மேடம் நாங்க மறைச்சு வைக்கணும்? சரி, சொல்லுங்கம்மா. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, புள்ளைங்க உட்கார வச்சு நம்மளுக்கு சோறு பண்ணணும் இல்ல, ஒரு புள்ளைங்க தவறா போயிடக்கூடாதுன்னு ஒரே வீட்டுல ஒரு 2 குழந்தைகளை எடுத்தோம்னா, 2 குழந்தை எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். சரி, அப்ப இப்போ உங்க புருஷன் மட்டும்தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு? ஆமா மேடம். சரி, வியாபாரம் எல்லாம் எப்படி போறது? ரியல் எஸ்டேட் ஓடுதுமா. ரியல் எஸ்டேட்னா இதுவும் ரியல் எஸ்டேட் தான். கிட்னி வியாபாரம் அது கிடையாதுமா, அதெல்லாம் போச்சு. 20 மனைவியே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க வேற 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது வேற. இப்ப நீங்க புரோக்கர் வேலை பண்றீங்கன்னு அவங்களே சொல்றாங்க. நான் சொல்ல மேடம், புரோக்கர் இல்ல. நீங்க ஒரு கேட்டீங்க, எங்களுக்கு தெரியாது, அவங்களை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு உதவின்னு தேவை, தெரியாத விஷயங்களுக்கு தேவைன்னா வந்தா நான் வருவேன். சரி, நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கிட்னிக்கு புரோக்கரா ஆளு பிடிச்சு கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது நீங்க மறுக்க வேண்டாம். அது மறுக்கல, எங்களுக்கு தெரியும். அது எப்படி நீங்க ஆபரேட் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா இருக்கும்ல. என்ன ஆபரேட்? எப்படி நீங்க இந்த வியாபாரம் எப்படி பண்ணுவீங்க? அதாவது இது ஹாஸ்பிட்டல்னு கீழ்பாக்கடன்ல இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல்ல முதல்ல வந்து 30,000க்கு வந்து கிட்னி எடுத்திருந்தாங்க எல்லாரையும். அப்போ வந்து ஜென்ரலா யார் வேணாலும் போய் கொடுக்கலாம், வரலாம். இப்போ எப்படி ஆபரேட் பண்றீங்க? இப்போ இல்ல, இப்போ கிடையாது. இப்போ சொந்தக்காரங்களே தான் இப்போ வந்து டொனேட் பண்ணணும். அது ஓகே. ஆனா இப்போ உங்க வீட்டு பக்கத்துல வந்து அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்களே, யாரு கொடுத்தது? யார் கொடுத்தாங்க? இவங்களெல்லாம் தெரியல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியல. என்னமா? 4வது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து 4வது தெரு எஸ்ஐ காலனி 4வது தெருல இருந்தோம் மேடம். அந்த வீட்டுல ஒருத்தவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து, இவங்க பொண்ணு இருந்தாங்க அன்னைக்கு, இவங்க இல்ல, இவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. 2 பேர்கிட்ட நாங்க கேட்டோம் யாருன்னா, அப்படியே வெளியே கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்கள வெளியே கூட்டிட்டு போய் இதுல 8வது தெரு நினைவு பேசிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்கள அட்வான்ஸ் தான் கொடுக்க வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் வந்தாங்க, வந்துட்டு காசு கையில வச்சுட்டு, அவங்க பொண்ணுனால தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி கிட்னி இந்த மாதிரி. சரி மேடம், நான் செய்தனா திட்டுதனமா எதுவும் பண்ணல, யாரும் ஏமாத்தலையா? ஆனா இந்த வியாபாரத்துல ஈடுபடுறது வந்து சட்டப்படி குற்றம். இப்ப குற்றம், அப்ப இருந்து குற்றம் கிடையாது. அப்ப ஜெனரலா வெளிப்படையா யார் வேணாலும் கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டீங்க, உங்க கஷ்டத்துக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னொருத்தர் ஏன் அந்த விஷயத்த பண்ண வைக்கிறீங்க? யாரையும் இது வரைக்கும் என் தாய் தந்தை இல்ல, எனக்கு 89 வயசு ஆகுது, என் வாயில இருந்து பொய் வராது. என் இடத்துல வந்து எந்த பள்ளிவாசல நிக்க வச்சாலும் கேளுங்க, ஜமாத்ல தலைமை ஹாஜியார்கிட்ட இட்டுன்னு போய் நிக்க வச்சாலும் கேளுங்க. பட் அந்த அம்மா சொன்னாங்களே நீங்க கிட்னி வியாபாரம் பண்றீங்க. சொல்றேன், நான் காலையில போறேன், நைட்டுக்கு வரேன். இதுடைய விஷயம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கே தெரியாத விஷயம் இவங்களுக்கு எப்படி 4வது தெரியுது? இல்ல அவங்க அடிச்சு சொல்லலையே, அவங்க சொல்லி இருக்கணும்ல. இல்ல எங்க புருஷன், நீங்க சொல்றீங்கல்ல இப்போ என் வாயில ஒரு போய் வராதுன்னு, உங்க மனைவி தானே எத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. அப்ப அவங்க சொல்லலையே, இல்ல எனக்கு தெரியாது, என் புருஷன் பண்ண மாட்டா சொல்லல. விஷயம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணது உண்மை. எல்லாம் போய் உடம்பெல்லாம் போய் மேடம். இருங்க. இல்லம்மா, இல்ல நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லல என் புருஷன் அந்த மாதிரி வேலையில ஈடுபட மாட்டாரு, அன்னைக்கு அவர் கொடுத்தாருன்னு அவங்க சொல்லல. அவங்க அந்த வேலை பண்ணறது இல்ல. என் புருஷன் உங்க புருஷன் பண்றாரா? அவர் என்ன வேலை செய்யறாரு? இந்த வியாபாரத்தை தவிர வேற ஏதாவது செய்யறாங்களா கேட்டா இல்ல, இந்த வியாபாரம் தான் பண்றாரு. இந்த வியாபாரம் சொல்லிட்டாங்க. இந்த வியாபாரம்னு நீங்க கேளுங்க, அவங்கள கேட்டுக்கோங்க. இல்லம்மா, அவங்கள கேட்டுக்கன்னு தான் சொன்னேன், கூட தான் சொல்றேன். இப்ப வந்திருக்க என்ன குற்றத்துக்காக வந்திருக்காங்க? அது வேறமா, அது கேப்போம். என்னுடைய விஷயம் தேவையில்லாத மேடம். இல்ல சம்பாதிக்கல, உங்களுக்கு தேவையில்ல. ஆனா இந்த சமுதாயத்துக்கு தேவை. கண்டிப்பா நீங்க என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். தேவைதான், எனக்கு இல்ல, எல்லாருக்கும் தான் தேவை. எல்லாருக்கும் தான் தேவை. ஆமா, அதனால அத பத்தி பேசுவோம். பேசிட்டு அப்புறம் இந்த பக்கம் வருவோம். அதாவது இப்ப வந்து கிடையாது. எத்தனை கிட்னி இது வரைக்கும் கொடுத்திருப்பீங்க? நான் ஒரு 5 பேருக்கு இட்டுன்னு போய் விட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அந்த 5 பேருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதாமா.
எவ்வளவு கொடுத்தீங்க இப்போ அவங்களுக்கு? எங்க வீட்டுல தான் இருக்காங்க எல்லாம். அவங்களுக்கு எவ்வளவு 30,000 ரூபாய்மா. உங்களுக்கு எவ்வளவு காசு வரும்? எங்களுக்கு 2,000 ரூபாய்மா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 2000 ரூபாய்க்கு போய் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எவ்வளவுக்கு விக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. அதெல்லாம் நம்ம லட்சக்கணக்கா விக்கிறாங்க, லட்சக்கணக்கா. 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து கிட்னி வாங்குறதவங்க இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு போய் சேர்றது வந்து 35,000 ரூபாய் 30,000 ரூபாய், அவ்வளவுதான். இவங்களே ஏமாத்தி இருக்காங்க. ஆனா இதுல தப்பு என்னன்னா, இவங்களே ஏமாந்துருக்காங்க. இவங்க இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க, உடந்தையா இருந்திருக்காங்க. அதுதானே தப்பு. சட்டப்படி அது குத்தம். விட்டுடுங்க. தெரியும் எங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, நமக்கு நல்லா தெரியும். ஆனா தயவு செஞ்சு இனிமே அது பண்ணாதீங்க இல்லம்மா, ப்ளீஸ். கண்டிப்பாமா. பாவப்பட்ட ஏழைங்களோட வயத்துல நம்மளே அடிக்க கூடாது. நானா போய் கூட மாட்டோமா யாரையும். அவங்களா வந்தா கூட்டிட்டு போய் அவங்களா விடுங்க. வந்து கேட்டாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அப்படின்னா தான் எடுத்துன்னு போய் விடுவேன் நான். இப்ப அது போல ஆளுங்க கூட இல்லையா? என்னங்க பண்ண முடியும்? இத பாருங்க காசு மேடம். இல்லாம இத சரி, பாருங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எங்க இந்த தண்ணி இல்லாத காட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஈரம் தெரிஞ்சு அங்க குளிச்சு பாப்பாங்க. அந்த மாதிரிதான். வேற வழி இல்ல. கஷ்டம், வறுமை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈரம் தெரியறதுன்னா அது குளிச்சு பாக்குறாங்க, அவ்வளவுதான். இத போய் நம்ம உட்காந்து இங்க உட்காந்து குற்றம் சொல்லிட முடியுமா? நீங்க செய்யறது தப்புன்னா. ஆனா நீங்க செய்யக்கூடாதுங்கய்யா. இப்ப நீங்க எல்லாம் பெரியவங்க ஆயிட்டீங்க, பசங்க எல்லாம் பெரியவங்க ஆயாச்சு. அம்மா, நீங்க ஒரு பொண்ணு, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில. இந்த பசங்க நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் கஷ்டப்படுற போல அடுத்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. நல்லா கேட்டுக்கோ. டெய்லி உங்கள்கிட்ட இதை நாங்க பார்ப்போம். உங்களாண்ட வரதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை. நானே உங்களாண்ட வரத்துக்கு இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. டி நகர்ல தான் இது இருக்குதுன்னு தெரியாது. அப்ப கூட ஐயா சொன்னாரு, டி நகர்ல தான் நம்ம போய் பார்த்தா தெரியும்னு. முத்தி வரட்டும் நம்ம ஆம்பளை பசங்களை வச்சோங்க. ஆம்பளை பசங்களை வச்சு கூட நான் தெனாவட்லு தெகுட்லு இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெண்டும் பொட்ட பசங்க. நம்ம பொண்ணோட அதுங்களும் ஒரு 2 நல்ல பசங்க மேடம். நான் பாலி மேல எந்த குறையும் சொல்ல மாட்டேன் மேடம். ஆனா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க 2 பேர் வந்து போனா அந்த வீடு குட்டி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில சொல்றாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க, காசு மாறுது முஷனை நீ பாத்துக்க முடியாதா? எதுக்கு மேடம் கேட்பாங்க? சொல்றாங்க மேடம் வந்து காலையில சொல்லிட்டோம். நைட் எல்லாம் பையன் அடிச்சாரு. நைட் எல்லாம் மாத்திரை போட்டு என் கூட படுக்க வருவாரு மேடம். பெரிய பையன் குழந்தை வானான்னு சொல்லிட்டாங்க. பையனே காமிச்சிருக்கான மாத்திரை. பையனை கூப்பிட்டு மாத்திரை சொல்றீங்க. மாத்திரை போட்டு என் கூட படுக்கிறதுக்கு வருவாரு மேடம். எங்க பெரிய பிள்ளை மாத்திரை ட்ரக்கா? என் கூட வந்தா நான் எடுத்துன்னு வந்து காட்டுவேன் மேடம். அன்னைக்கு நைட் காலையில நான் திங்கக்கிழமை காலையில 11 மணிக்கு வந்த நைட்டோட வந்தேன் மேடம். அங்க இருந்து நானு நைட் எல்லாம் பிடிச்சி எனக்கு முடிவு சொல்லு நீ எனக்கு தேவையில்ல. நீ எத்தனை வாட்டி வருது? தனியா பண்ணீங்க. தனியா பண்ண இப்படி பண்ணீங்களா? தனியா பண்ண இப்படி பண்ணீங்களான்னு கேக்குறேன். என்ன பண்ணோம்? மாத்திரீங்களா? கீழே ஒரு 2 வச்சுக்கோ, மேல 2 வச்சுக்கோ. கத்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு கத்து கொடுக்குற விதமா இது. அப்படிதான் செய்யறாங்க பசங்க வந்து. அது அவங்கள கேட்கணும். இங்க அடிச்சு போட்டு பொண்டாட்டி அம்மா கிட்ட போய் உட்கார்ந்தா எங்க கிட்ட வந்து சொல்லணும். இங்க அடிச்சு போன பொண்டாட்டி இப்போ நீ காலையில நீ என்ன பண்ண? காலையில என்ன பண்ணது கேடு மேடம்? அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சு குழந்தை என்ன அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லிருக்கு தெரியுமா? இது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க அம்மாக்கு உடம்பு நெஞ்சு வலி இருக்குது. ஆமா நான் போய் பாத்து புள்ளைங்க சொல்றாங்களா? அப்படியே நடக்குது அப்படியே சொல்றாங்களா? எங்க அம்மா சொல்றது இல்ல மேடம். ரெண்டுத்துக்குமே வாய். எங்க வேலை செய்யறாங்க சொல்றது இல்ல. எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்றது இல்ல. போன் நம்பர் தரது இல்ல. அப்ப எப்படி மேடம் ஒரு இடத்துல வேலை இருக்க மாட்டாங்க. எங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? வந்துச்சு அன்னைக்கு போய் பாக்குறதுக்கு. அது சொல்றாங்க வீட்டுக்கு வந்து போச்சு தெரியாம வீட்டுல நுழைச்சானே எங்க வீட்டுல சொல்றாரு. உங்க வீட்டுல யாரா வராங்களா பாக்குறதுக்கு? என்ன பண்றாங்க? எங்க வீட்டுல வராங்க பாக்குறாங்க செய்யறாங்க. உனக்கு பண்றாங்க. எவ்வளவு நாள் தான் இப்படி அம்மா? அவங்க வீட்டுக்காரங்க வந்து பார்க்க கூடாது, அப்பா அம்மா வரக்கூடாது எல்லாம் சொல்றது நியாயமா? நான் சொல்றேன் கேளுங்கம்மா. இவங்களுக்கு தனியா வச்சாச்சு நாங்க. இவங்க குடும்பத்துக்கு நாங்க போய் ஒரு கிளாஸ் தண்ணி கூட நாங்க குடிக்கிறது இல்ல. அவங்களுடைய விவகாரத்தை வந்து எந்த விவகாரத்திலும் எங்களை கான்டாக்ட் பண்றது கிடையாது. இவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்கம்மா. எங்களுக்கு தேவையில்லம்மா இந்த விஷயம். தயவுசெய்து எங்களை விட்டுருங்கம்மா. எங்களை காலையில 6 மணிக்கு போயிடுவாங்க மேடம் வீட்டை விட்டு. எங்க சத்தம் போடாத, எனக்கு பயமா இருக்கு. காலையில 6 மணிக்கு போறாலும் மத்தியானத்துல சாப்பாட்டுக்கு வர மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நைட்டு 11 மணிக்கு. அப்ப கூட நான் போன் பண்ணி சொன்னேன்னா, செத்தா போயிடுவ ஒண்டியா இருந்தனா சாப்பாட்டுக்கு காசு 3 நாள் தான் சாப்பாட்டுக்கு காசு தருவாரு.
4 நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடு. நான் எப்படிமா நான் சாப்பிடுறேன், குழந்தை சாப்பிடு, குழந்தை பட்னியா இருக்குதுன்னா செத்தா போயிடுங்க ஒரு நாள் பட்னியா இருந்தா. இந்த அளவுக்குலாம் பேசுற பிள்ளைங்க இல்ல மேடம். ஐயோ, 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 இந்த அளவுக்குலாம் பேசுற பிள்ளைங்க இல்ல. போதும்டா, எப்பா. என் குரான் மேல சத்தியம் போடு நானு. போதும். சரி, ஆமா, உங்க ரெண்டு பேர்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க மேடம். வாங்க. குடும்பம்னா எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. உண்மைதான். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணுமா, இந்த பிள்ளைங்களை நீங்க உங்க பிள்ளைங்களை மாதிரி பார்க்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்க பசங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பசங்க வெளியே போறாங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வர மாட்டேன்றாங்களே எங்க கிட்ட. ஏமா, சொல்லுங்க. ஒரு விஷயம் நீங்க தப்பான வார்த்தைகள் பேசாதீங்கம்மா. அதே மாதிரி சும்மா அவங்க அப்பா அம்மாவை குறை சொல்றது வேலையை வச்சுக்காதீங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து பார்க்க மாட்டாங்களா மேடம்? அதுக்கு வரக்கூடாது. ஒரு நாய் வந்துச்சு, எந்த நாய் வந்துச்சு? அப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. எல்லாமே மேடம் அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவன் மூஞ்ச பார்த்து அந்த ஆள் மூஞ்ச பார்த்து 2 வருஷம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கூட உங்க அப்பா அம்மாவை எவ்வளவு மதிக்கிறீங்களோ அதே மாதிரி மாமியாரையும் மாமனாரையும் மதிக்க நாங்க கத்துக்கணும். இருந்த இடத்துல இப்ப 3 வீடு காலி பண்ணிருக்கோம், அங்கெல்லாம் வந்து கேளுங்க, நாங்க எப்படின்னு வந்து கேளுங்க மேடம். நீங்க அப்படிதான் மரியாதை கொடுப்பீங்க. நாங்க மரியாதை கொடுப்போம், எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிறவங்களே பாக்குறாங்க மேடம், என்னென்ன பண்றாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியல? வெளியே தானே உட்காந்துருப்பாங்க, பக்கத்து காலை சாயந்தரம் யாருக்கா வீட்டுல? சரிங்க, இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நீங்க தனி கொடுத்தனம் வச்சுட்டீங்க, இப்ப அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கணும்னு சொல்ல வர்றீங்க. உங்களுக்கு எந்த தொல்லையும் வேண்டாம். வேணாம் மேடம். ஆனா நீங்க எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. நாங்க போறதே இல்ல மேடம். 2 சைடுலயும் தப்பு இருக்குப்பா. யாரா உத்தர் விட்டு கொடுக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா மேடம் விட்டு எவ்வளவோ கொடுத்து வாழணும். அதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறது வேலை வச்சுக்காதீங்கம்மா ப்ளீஸ். நாங்க போறதே இல்லையா, அவங்க வீடு கூட என்னன்னு தெரியாது. நீங்க போக வேண்டாம், உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அததான் சொல்ல முடியாது. நீங்க ஆம்பளைங்க தான், நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, நீங்க தான் குடும்பத்தை பாக்குறீங்க, இல்லன்னு நான் சொல்லல. ஆனா பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கணும்ல. அவ வீட்டுல உட்காந்து உங்களுக்கு புள்ள பெத்து கொடுத்து உங்க குடும்பத்தை பார்த்து உங்களுக்கு சமைச்சு போட்டு எல்லாம் செய்யறதுனால தானே நீங்க வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரீங்க. குடும்பத்தை ஓட்டுறதுல உங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு அவளுக்கும் இருக்குப்பா. அவ பார்ட்ட பண்றா, நீங்க உங்க பார்ட்ட பண்றீங்க. நீங்க வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வர்றீங்க, அவ வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறா. அந்த மரியாதை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு அவளுக்கு இருக்குல்ல. நீங்க மரியாதை இல்லாம அவளை ஒரு புழு பூச்சி மாதிரி நடத்தினா அவளுக்கு எப்படி இருக்கும்? மரியாதை கொடுத்து நடத்த கத்துக்கணும் மேடம். அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒரே நிமிஷமா உங்கள்கிட்ட நான் சொல்றேன், வாயில வருது வார்த்தைகள் மத்தவங்களை நோவடிக்கிற மாதிரி இருக்க கூடாது. எதுவுமே வாயை திறக்க மாட்டேன் மேடம். பொண்ணுங்க மேல எந்த பிரச்சனை இல்லை மேடம், பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்க தான். உங்க அப்பா அம்மா ட்விஸ் பண்ணி விட்டு போறாங்க. நான் 1 மாசம் இல்ல 2 மாசம் கூட நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வரேன். வீட்டுக்கு என்ன ட்விஸ் பண்ணி சந்தோஷமா போய் இருந்துட்டோம், சந்தோஷமா போய் இருந்துட்டோம். ஆனா என் வீட்டுக்கு வராங்க, நானு இப்ப வந்து என் மேடம் வீட்டுக்கு வர வேணாம். கல்யாணம் மேடம் 10 பேரை வச்சு எதுக்கு தாலி கட்டுறாங்க? நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் 10 பேரை வச்சு தாலி கட்டுறாங்க. முஸ்லீம்லயும் சரி, தமிழ்லயும் சரி, எல்லாத்துலயும் எல்லா மதத்திலயும் சரி. அந்த சீட்டு பணம் கொடுத்து நாங்க இது பண்ணோம். ஒரு மாமியாரும் மருமகளை வீட்டுல எதுல வைப்பா? நம்பி பொண்ணாட்ட நம்பி விட்டுட்டு போறேன். பீரோ சாய் கூட எடுத்துன்னு போக மாட்டேன். ஏன்னா நான் மருமகளா நினைக்கல. ஆராய்ஞ்சு அந்த கல்யாணம் NOC இல்லாம அவங்களால ஜமாத்துக்கு போக முடியல. எடுத்துன்னு போயிட்டாங்க. வீட்டுலதான் மாட்டாரு, வீட்லயே தான் இருப்பாரு. கொஞ்சம் கவனிங்களா? ஒரு குழந்தைங்களா 2 குழந்தைங்க பீரோ சாவி அந்த பீரோல வச்சுட்டு போனா எங்களுது இஎஸ்சி கார்டு மேடம் வாய் மூணுங்களாம். கம்பெனில பேட்டரியில யாரெல்லாம் டைம் எல்லாம் திருடங்களா வீட்டுல மருமகளுங்க? ஆனா கண்டிப்பா திருட்டு வேலை செஞ்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், திருட்டு வேலை செஞ்சிருக்கேன். கண்டிப்பா NOC லெட்டர் அவர் பீரோல இருந்தது. இஎஸ்சி கார்டு மேடம், இஎஸ்சி கார்டு இல்லன்னா பேட்டரியில எனக்கு இஎஸ்சி பார்க்க மாட்டாங்க. அந்த கார்டை கீச்சி போட்டாங்க மேடம். அந்த கார்டை 2 கீச்சி ஓட் ஐடி வர ஓட் ஐடி ஓட்டடி என்ன பண்ணுச்சு? என் புள்ள தான் செஞ்சா இல்லன்னு சொல்ல. அந்த ஓட்டடி இன்னொரு வாட்டி வந்தா எடுத்து வந்து காட்டுறேன். அந்த ஓட்டடி பாதியா கத்திரிக்கோல்ல கட் பண்ணி வச்சுக்குது. ஆனா யாரு செஞ்சாங்கன்னு தெரியல மேடம். இல்ல இவங்க தான் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்க உட்கார்ந்து கத்திரிக்கோல்ல கட் பண்ணி எடுத்து வச்சது. ஆமா, நீங்க பாத்தீங்க உட்கார்ந்தாங்க. வீட்டுக்குள்ள வேற யாரு பண்ணது? மேடம் வீட்டுக்குள்ள யாரு வருவா? வீட்டுக்குள்ள வேற யாரு வருவா? வீட்டுக்குள்ள இவரு தான் படுத்து நிப்பாரு. அவரே ஓட்டர் ஐடியா வந்திருப்போம். வீட்டுல இருந்தா நாங்க எப்படி படுக்க முடியும்? போயிட்டு அவர் வந்து மேடம்
வருஷம் வருஷமா கம்பெனில வேலை செய்யறேன். அவர் கட் பண்ணுவாரா? தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியாது. அவங்க யாரு என்ன cut பண்ணி பண்ணி- யாரு கண்ணு cut தெரியாது இல்ல, பண்ணாங்க ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தெரியும். அவரே நினைச்சு பேப்பர் நினைச்சு கிச்சு போட்டுப்பாரு. எங்க மேல எப்படி பழி நாங்க போடுவாரு? படிக்காத பையன் பாரு. படிக்காதவர்ல இந்த கார்டு இஎஸ்ஐ கார்டும் பண்ணுவாரு, எல்லாமே voter அவரே ID எடுத்து பண்ணுவாரு. வைப்பாரு. என்னென்ன பொருள் இருக்கோ அவரே எடுத்து வைப்பாரு. நாங்க எங்களுக்கு என்னத்துக்கு அந்த பொருள் எல்லாம்? நாங்களா படிச்சா இருக்கிறோம் பாக்குறதுக்கு அதெல்லாம். நான் பேசி அனுப்பிச்சு விடுறேம்மா, நீங்க கிளம்புங்க. நன்றிங்க. ஏமா உங்க அக்கா வந்து அவரோட அவ்வளவு சண்டை போடுறாங்களே, உனக்கு கஷ்டமா இந்த இல்லையா? மாதிரி பண்ணிருக்காங்க மேடம். கத்தி எடுத்து குழந்தைய மேடம் இன்னைக்கு நைட்டு இருந்தா நானே தொண்டை அறுத்துருவேன் நானு. ஏன் கலாணி போறேன்? முந்தானேத்து நான் போனேன், தங்கச்சியை பார்க்கலாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. தனி கொடுத்தனக்கா வேற இடத்துல போயிருக்காங்களே பார்க்கலான்னு போனேன். முந்தானேத்து போனதுக்கு எதுக்கு அங்கெல்லாம் போற நீ? எதை வண்டி வந்து இடிச்சிச்சுன்னா உனக்கு என்ன ஆகுது? 9 மாசம் முழுவாம இருந்தாலும் நான் இப்போ வெளியே இப்போ கடைக்கு போறேன், அப்ப நீ சொல்ல மாட்டேங்கிறியே. பஸ் ஸ்டாண்டுக்கு அங்க போறேன், அப்ப ஒரு நீ சொல்ல விஷயம் மட்டும் மாட்டேங்கிறியே. எனக்கு புரியுது, அவர் என்ன நல்லது சொன்னாலும் உனக்கு அது தப்பா தான் படுது. இல்ல மேடம், பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடு சொன்னா ஆசையா தானே சொல்றாரு. சாப்பிட ஓகே, வயிறு வலிக்கிறதா கொஞ்சமா ஏதாவது அப்படியே மேடம் சாப்பிட போட்டு சாப்பிடுறது டெய்லி கொஞ்சம் தான் போட்டு சாப்பிடுறது, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பாத்தியா? என் கூட எப்பவுமே உட்காந்து சாப்பிடுறதுதான். எனக்கு அவனுக்கு சந்தை எதுவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இப்ப சொல்றேனே, இப்ப சொல்றேன் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், முழுவாம தான் இருக்கிறா. இப்ப கூட என் வீட்டுல வலியத்தான் கூட்டு போய் சாகிறோம் நானா தான் இருப்பேன். தாய் தாப்பம் ஓடி வந்து அங்கன்னு செத்துக்குன்னு நான் விட்டு தர மாட்டேன். நீங்க நின்று பேசிட்டியே, நான் வந்து உன்னை போய் சாவடிக்க மாட்டேன். நல்ல விதம் தான் பாப்பேன். மேடம் என் குழந்தைக்கு பத்தவன் நான் இருக்கிறேன், இன்னொருக்கு என் குழந்தை நான் பார்க்கல. காலில இருந்து என் குழந்தைக்கு பேர் வச்சு நான் அவங்க வீட்டுல இருந்து வரேன். அந்த சர்டிபிகேட்ல பேரை மாத்தி வச்சுக்கிறேன் அவங்க அப்பன். அப்ப பத்தவன் நானா யாருன்னு சொல்றேன். கிட்ட வாங்கல ஃபர்ஸ்ட் 2. என் குழந்தைக்கு இது வரைக்கும் பேர் வைக்கல மேடம். 1.25 வயசாகுது என் பொண்ணுக்கு, இது வரைக்கும் பேர் வைக்கல. பேர் வச்சு நான் இப்ப நான் இதுல போய் மாத்தி ப்ரௌசிங் சென்டர்ல நான் எடுத்து போய் பாக்குறேன் மேடம். நான் வச்சுக்கிறேன். குழந்தைக்கு பேரை வச்சிருங்க, இங்கே வச்சுங்க. இங்க வைக்கல. அதனால எங்க வீட்ல நல்லா வெச்சாங்க கேளுங்க, மேடம். பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. வச்சுட்டு எல்லாமே செஞ்சாங்க. செஞ்சுட்டு 8 மாசம் எங்க அம்மா வீட்ல இருந்தேன் மேடம். சத்தியமா சொல்றேனே, 8 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீ வா. அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, உங்க அது எல்லாரும் போய் நானே கேக்குறேன். நல்லா கேளுங்க, குழந்தைய போய் கேக்குறாங்க. 10 பேர் இட்டுனா தான் என் பொண்ணு இல்ல அப்படின்னு. நீ விட்டுட்டு இவ்வளவு நாள். உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் எந்த இல்லை. பிரச்சனை இல்ல மேடம். ப்ரௌசிங் சென்டர்ல போய் நான் எடுத்து பிரச்சனை பாக்குறேன். இப்ப நடக்கும் மேடம். இப்போ வீட்டுக்கு போனா நடக்கும். இப்ப பிரச்சனை எப்படியோ நீ சீண்டு எனக்கு தெரியுது நல்லா. சரி தம்பி, அப்படியெல்லாம் பண்ண நான் பண்ண மாட்டேன் மேடம். நல்லா பாத்துங்க. சொல்லிடுறேன் மேடம். ப்ரௌசிங் சென்டர்ல போய் எடுத்து பாக்குறேன் நானு. அப்துல் தமீம் சொல்லி இவங்க பேர் வச்சிருக்காங்க. பத்தவன் நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் எடுத்து கசிட் எடுத்து பேரை மாத்தி வச்சிருக்கேன். சர்டிபிகேட் வாங்கினாங்க, எப்படி பண்ணனாங்களா வைக்க முடியும் பேரு? சர்டிபிகேட்டே வாங்கல நீ. அவங்க இப்ப பேரை மாத்தி வச்சிருக்கேன் மேடம். வாங்கிக்கலாம் மேடம் இப்ப பேர் நான் மாத்தி வச்சிருக்கேன், கசிட்ல மாத்தி வச்சிருக்கேன் நான். அப்துல் சத்தார்னு சொல்லிட்டு என் பேரை. அப்போ நாகரன். வைக்கல. அப்போ ஆமா, அப்போ நாகரன் நீ யார் சொல்றது எனக்கு? கழிச்சிட்டு இவங்க பேர் வச்சு நீங்க அவர்ட்ட சட்டம் போடுறீங்க, நீங்க இவங்கள்ட்ட சட்டம் போடுறீங்க. என்ன பேசுறாங்க பாத்து? பாரு. அப்ப நாகரன் என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் நாகரன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி தான்ல? இல்ல கோவம் இல்ல மேடம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு இவங்க வீட்டுல என்னைக்கு இப்ப காலைல வச்சு அணில இருந்து அப்படிதான் கிடக்குறேன் நான். என் தாய் தேப்பு நைட்ல மூஞ்சி கூட பார்க்க முடியாம அவங்க சாப்பிடுற சாப்பாடு இவ்வளவு பிரச்சனை வருது ஒரு திருமணங்கிறது அவங்க வந்து. சாப்பாடு சாப்பிடாம நான் ஏதோ நான் இது சாப்பிடுறேன். எனக்கு என்ன புரியலன்னா, குடும்பத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன தகராறு வேணா வரலாம், இந்த அப்பா அம்மாவை ஏன் இழுக்குறீங்க? அவங்க வந்தா உங்களுக்கு என்னன்ற நானு சரி, குடிங்க. நீங்க அவங்க அப்பா அம்மாட்ட பாசமா இருக்கீங்களா? எங்க நாங்க தனியா வந்துட்டோமே, வந்தாதானே நீங்க அவங்க அப்பா அம்மாட்ட பாசமா இருக்கீங்களா? வரதான் சொல்றேன் மேடம். உங்க வராதீங்கன்னு அப்பா சொல்ல. அம்மாவை நீங்க உங்க அப்பா அம்மாவை எப்படி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட நீங்க அவங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? நடந்துக்கலையே எங்க அம்மா அப்பா நீங்க கூட. இருக்கீங்களா? நாங்க இல்லையே, நாங்க வந்தா தானே பாசமா பாக்குறதுக்கு. ஒழுங்கா வந்தா நாங்க பாசமா பாப்போம். ஒழுங்கா ஒழுங்கா வருது. இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்க இருக்கணும், அவங்க பேசணும்னு நினைக்க கூடாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அக்செப்ட் பண்ணீங்க. அவங்கள பெத்தவங்க அவங்க என்ன அது மாமியாருக்கு ஒரு சாப்பாடு சாதது போல. கொஞ்சம் விட்டு கொடுத்து கத்துக்கோ மேடம். 3 வருஷமா விட்டு கொடுத்து எதையும் இருக்க முடியல. இன்னும் விட்டு கொடுத்துட்டா சாவுதான் வந்துடும் எங்களுக்கு 2 பேருக்கும். உனக்கு என்னமா இப்ப பிரச்சனை? ஒரு செலவு காசு தரது இல்ல, அவர் என்ன இதுன்னு கேக்குறது இல்ல. ஏன்பா கல்யாணம் பண்றீங்க? தப்புதான் மேடம். பேசாம ஜாலியா சுத்திட்டு இருக்க வேண்டியது தானே, ஃப்ரீயா. நாங்க ஜாலியா சுத்தம். எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களே, நாங்க சாவதுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பாக்கணும். அதான் பாத்து நிக்கிறீங்களா? மேடம் இதான் பாக்குறதுக்கு ஆசைப்பட்டாங்களா? அதான் கேட்கணும். இதுதான் பாத்து நிக்கிறீங்களா பாருங்கம்மா அப்படின்றேன். அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டு அதான் வந்து மேடம். 6 மாசம் நல்லா நாளைக்கு கேளுங்க கல்யாணம். இன்னைக்கு கூட எங்க வீட்ல இருக்காரு மேடம். வந்து நல்லா பாத்துட்டு. கேளுங்க மேடம். அப்பா அம்மா நான் சொல்லி வந்து வந்து என் பொண்டாட்டிய பாத்துங்க. குறைய சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி மேல நான் குறைய நீ சொல்ல மாட்டேன். தேவையில்லன்றாரு. எல்லாமே வந்து நீதான். இல்ல அது. சொல்லி அவர் அப்படி வேற இல்ல, யாருக்கு எல்லாமே பெத்த நீதான். நீ சொல்ல நீ. அது எப்படி யாருக்கு வேற பெத்த சொல்ல யாருக்கு முடியும்? பெத்த புள்ள? என் புள்ள ஏங்க, இல்ல. என் பெத்த புள்ளைய நான் யாருக்கு இது பண்ண நைட் முடியும்? வரைக்கும் நீ இருந்த குழந்தை சாவடிப்பேன், இல்ல உன்ன சாவடிப்பேன். அப்படி இல்லையா? அப்படி அந்த அப்பா அண்ணன் பேச மாட்டாங்க. நீ பேசுன அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ண குழந்தை மேல சத்தியம் பண்ண குழந்தை இட்டுன்னு வா.
நீ புள்ளைய தூக்கி கீழே போடுன்னு சொன்னீங்களா? குழந்தை அப்படிதான் சொல்ல பக்கத்துல வந்தா மாட்டேங்க. கூட அது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே கேளுங்க அந்த மேடம். மாதிரி புத்தி எனக்கு கிடையவே கிடையாதுங்க. யார் பெத்த புள்ள போ போ என்ன போ குழந்தை கையை கூட பிடிச்சி தூக்க மாட்டாருல்ல. ஏச்சி போ உன்ன விரட்டியா பொண்ணு பிறந்ததுன்னு வருத்தமா? அப்படி கிடையாதுங்க. பொண்ணு தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் ஆசையா. எங்க வீட்ல எல்லாரும் ஆம்பளை பசங்க. என் வீட்ல மட்டும் தான் பொண்ணு பிறக்கணும் ஆசை எனக்கு. நீ தேவையில்ல எனக்கு. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இருந்தா நான் உன்னை எதனா பண்ணிட்டேன்னா யாரடி வந்து கேப்பா? என்ன பிரச்சனை தெரியுமா இவங்களுக்கு? இந்த பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சண்டை போடும்போது ஏதாவது வார்த்தை விட்டுடுவாங்க கோவத்துல, அத மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க, நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க. எனக்கு இது கண்டிப்பா, வரைக்கும் எந்த செய்யல. நல்லது பேசுனது செய்யல மேடம். பேசுன நல்லதெல்லாம் மறந்துட்டு அந்த தப்பா ஒரு வார்த்தை பேசுனதை பிடிச்சுப்பாங்க. அதே சொல்லி சொல்லி படுக்கும் போது கூட மாத்திரை போட்டு வருவாரு மேடம். அந்த மாதிரி தப்பான எண்ணம் கிடையவே கிடையாது எங்களுக்கு. கூட இப்ப எங்க அம்மா சொன்னாங்க என் தம்பிக்கு மட்டும் தான் பொண்ணு பார்க்க சொன்னேன் நானு. எனக்கு பொண்ணு வேணாம என்ன அதே வீட்டு நல்ல பொண்ணை பாடுறா என்ன. என்னமா 5 இவ்வளவு வருஷம். கோவம் உட்கார்ந்திருக்க? இத பாரு, உன் புருஷன், உன் குழந்தை, உன் குடும்பம் நீதான் பாத்துக்கணும். இப்படி கோவச்சுட்டு முறைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா லைஃப் நல்லா இருக்காதுமா. இதுல உங்களுக்கும் பங்கு உண்டு. இல்ல ஜாலியா ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டீங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க. நல்லபடியா கூட்டிட்டு போங்க. சரிங்க. அவங்க வந்தா ஒரு மரியாதைக்கு எதுவுமே இல்ல மேடம். நாய் அதே சொன்னா மேடம். அது நான் இதுவரை அவங்க என் வீட்டு வாசல்ல மிஸ் அவங்க பேசுனது கூட கிடையாது மேடம். நான் உங்ககிட்ட மூஞ்சிட்டு பேசுனது கூட கிடையாது. ஏன் அப்படி பண்றீங்க? தேவையில்லை மேடம். ஏன் அப்படி பண்றீங்க? எங்க அப்பா அம்மா மதிக்காதவங்க எனக்கு தேவையில்லை. பாருங்க. சரி மேடம். இருங்க ஒரு நிமிஷம், இந்த மேட்டரை முடிச்சிட்டு வரேன். இருங்க, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க அப்பா அம்மாவை யாராவது மதிக்காம இருந்தா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு? என்ன மேடம்? உங்க அப்பா அம்மாவை மதிக்கல. மதிக்கிறவங்க கிட்ட நாட்டினா அது எவ்வளவு நிம்மதியா இருக்குது மேடம். மதிக்கிறவங்க கிட்ட நாட்டினா என்ன மதிக்கிறாங்க, நான் அவங்க கிட்ட நாடுறேன். மத்தவங்க மதிக்கிறாங்க, நாடுறேன். என் தங்கச்சி வீட்டுக்காரனும் மதிக்கல சொல்றீங்களா? மதிக்கல. எங்க அப்பா அம்மா உங்களை மதிக்கலையா? குடிச்சிட்டு ஃபுல்லா நான் போய் சொன்னா பக்கத்து வீட்டுல வந்து கேளுங்க, அக்கத்து பக்கத்துலயே அவங்களே சொல்லுவாங்க. குடிச்சிட்டு வந்து ஃபுல்லா அவங்க அப்பா கூப்பிடு, அந்த குழந்தைய குடு, அந்த கல்லை தூக்கி நீ அடிக்க வர்றது. நான் போய் சொன்னா நான் வந்து கேளுங்க. ஃபோன் நம்பர்லாம் இருக்கு மேடம் பக்கத்துல. பக்கத்து ஃபோன் நம்பர் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், வந்து கேளுங்க. அத சொன்னா நீ சரியில்லை ஆண்டி என்ன அடிக்க வராது. சரிப்பா, இது பாருங்க, பொண்டாட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கேன். சரி மேடம். நான் கை நீட்டல மேடம். என் மேரேஜ் ஆகிட்டு 3 மாசம் முன்னாடி கை நீட்டல. இதுவரை நான் கை நீட்ட கிடையாது. அடிச்சேன், என் தாய் தகப்பனும் பேசும்போது நான் அடிச்சேன். இதுதான் உண்மை. இதுவரை நான் கை வச்சது கிடையாது. சரி, இதை பாருப்பா, மேடம் உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, அவரோட நல்லா போய் வாழப்பாரு. இப்போ உங்க மனைவிக்கு என்ன வருத்தம்னா, நீங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க அப்பா அம்மாவும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, குழந்தைகிட்ட பாசமா இருக்கிறது இல்ல. ஏன் உங்களுக்கு அப்படி குழந்தை மேல ஏதாவது வெறுப்பு இருக்கா? குழந்தை மேல வெறுப்பு கிடையாது, இது மேலே வெறுப்பு கிடையாது. வெறுப்பு வந்து யாருன்னா இவங்க அப்பா அம்மா மேல தான் வெறுப்பு. எதுக்கெத்தாலும் நீ வேணாம் போயிடு, எனக்கு அது தெரிஞ்சவன மேடம், எதனால என்ன வேணாம். அவளுக்கு பிரச்சனையே அதுதான். அவளுக்கு இத பாருங்க, நீங்க மேபி மனசுல அப்படி நினைக்கல, ஆனா உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு பொண்டாட்டிய மதிக்க தெரியல, அவளுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. இத பாருங்க, உங்களுக்கு சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு அவளுக்கு முக்கியங்க. அவ மனுஷி இல்லையா? அவளுக்கு சுயமரியாதை இல்லையா? அவ வந்து அவ அப்பாவை அம்மாவை எல்லாம் விட்டு உங்களை தேடி வந்திருக்கா, உங்களை நம்பி வந்திருக்கா. நீங்க எப்படி பாத்துக்கணும் அவளை? விட்டுதான் மேடம் தனியா வந்திருக்கோம். இல்ல, இது என்ன அம்மா வீடு இங்க மேடம், பக்கத்துல தங்கச்சி, லாஸ்ட்ல நானு, அதே இடத்த அதே தெருதான். எங்க அம்மா வீடு ரெடியூஸ் பண்ண மேடம். ஒரு போன் பண்ணாத, யாரும் வரக்கூடாது, நீ போக கூடாது. உனக்கு என்னமா வயசு? உனக்கு என்ன வயசு? 22 மேடம். 22. 20 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சின்ன பொண்ணு வேற அது. அதுக்குதான் அந்த அக்கா வந்து அவ்வளவு உருகுறா. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், வயசு வித்தியாசம்? ஒரு வயசு. எனக்கு அடுத்தது ஒரு அக்கா இருக்கு, எங்க அக்காவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நடுவு பொண்ணு. அதை விட்டு என்ன வந்து பார்த்து கேட்டு நல்ல விஷயம் தானே? சந்தோஷமா தான் நான் இது போனேன் நானு. இப்ப வரைக்கும் இதுதான். 3 மாசம் தான் மேடம். அப்படி கிடையாதுங்க. 2 மாசம் சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க. பாருமா, இப்படி 2 மாசம் சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க. போய் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படி போய் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட அவசியம் கிடையாது. சம்பாதிச்சு நான் போட்டு நீ சாப்பிடு, அங்க சாப்பிடு. கூட்டு போய் வச்சுட்டு உடம்பு தேத்துட்டு அப்புறம் அனுப்பாங்க. அப்புறம் நீ அந்த மாதிரி மறுபடியும் உடம்பு தேத்து எல்லாரோட படுக்கிறதுக்கு வந்தா நானு அந்த மாதிரி பேச்சுதான் அந்த கெட்ட எண்ணம், உனக்கு கெட்ட எண்ணம் அந்த மாதிரி நினைக்கிறேன். இதெல்லாம் பொய் மேடம், இதெல்லாம் சுத்தமான பொய். இது என்னதுன்னு எனக்கு இந்த சேரியில இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம டீசெண்டா இருக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரிதான். நாங்க சேரியில இருக்கோமா? கண்டிப்பா இந்த மாதிரி பேச்சு இவனுக்கு இருக்குது.
வாய் எடுத்தா நாளைக்கு புருஷங்காரங்க நல்லா கேளு மேடம், நாளைக்கு புருஷங்காரன் தேவை அந்த மாதிரிலாம் நீ பேசுறது கிடையாது. இப்ப பேச நீ அப்படிதான் பேசுறியா? ஏய் அது எடு, ஏய் இது எடு. அவளுக்கு பிரச்சனை அதாங்க, பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க கத்துங்க. நீ தேவையில்லடி எனக்கு. நான் பேசவே இல்லைங்க. தம்பி போறேம்மா. தம்பி தம்பி நான் பேசவே இல்லை. தம்பி போறேம்மா. தம்பி ஒரு விஷயம் நான் சொன்னா கேப்பீங்களா? கண்டிப்பா Please. கேக்குறேன் மேடம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க செய்யறது அவளுக்கு சரியா படல, அவளுக்கு மனசுல வருத்தம் இருக்கு. அந்த மாதிரி பேசுறத நீங்க விட்டுடுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் அவள்கிட்ட பொறுமையா சொல்லி கூட்டிட்டு போங்க, நல்ல வார்த்தை சொல்லி அப்படி இல்ல கூட்டிட்டு போங்க. மேடம், சொல்லி 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 போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா கேளுங்க. சொல்லி 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 4 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். 4 வாட்டி எங்க அப்பா ரவுடி கிட்ட போயிட்டு அடிக்காத குறை என்ன. எந்த ரவுடி கிட்ட? சாணா பூச்சி எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி போய் அங்க தெருல இருக்காரு கவுன்சிலர், அவங்க இருக்கிற எல்லா நம்பரும் சைன் போட்டு குத்தாங்க. நீங்க அங்க போயிட்டு அங்க போன் பண்ணுங்க, நாங்க சரிம்மா. பேசுறோம். இப்ப நீங்க பிரியறதுக்கு வந்தியா சேர்றதுக்கு வந்தியா? நான் சேர்ந்துதான் மேடம் வாழணும். வெரி குட். இரு ஒரே நிமிஷம், நான் சொன்னா கேப்பியா? சொன்னா கேப்பியா? உனக்கு ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம், அவர் என்ன செய்யறது உனக்கு பிடிக்கலன்னு அவர்கிட்ட டைரக்டா சொல்லு. தம்பி அவ சொல்ல போற, நீங்க பொறுமையா கேளுங்க. பிடிக்கல மேடம் அவர் செய்யறது எதுவுமே எனக்கு பொறுமை. இந்த பாரு, அழாதே, அழறத நிறுத்து முதல்ல. எதுவுமே இப்ப கிடையாது. அவங்க இருங்க இருங்க, என்ன பிடிக்கல உனக்கு? எனக்கு என்ன 8 மாசம் நீ விட்டு போனிய, சைன் போட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணிய, அன்னில இருந்து நீ செய்யற ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல மேடம். காலையில 6 மணிக்கு போறது மேடம், மத்தியானத்துல வந்தா வராது. இல்ல 3 நாள் ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டாரா காலையில இருந்து சாதகம் பட்டினியா இருப்பேன் மேடம். நானு குழந்தை பட்டினியா இருந்தா ஒரு நாள் பட்டினா செத்தா போயிடுவேன் நீ. நான் செத்துவேன் குழந்தை. அந்த குழந்தை முடிச்சிட்டீங்களா? சொல்லி முடிச்சிட்டீங்களா? 1 மணிங்க நல்லா கேளுங்க. ஒரு டைம்ல காசு இருக்காது. ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து பிரியாணி வேணுமா கேட்டு வாங்கி வரேன். நான் பிரியாணி வேணா பிரியாணி வாங்கி தரேன். ஒரு கடை அட்ரஸ், சாதா சாப்பாடு சாப்பாடு வாங்கி தரேன். கடை அட்ரஸ் சொல்றது இல்ல, போன் நம்பர் தரது இல்ல, எங்க வேலை செய்யற சொல்றது இல்ல. அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு நான் வந்து இல்ல மேடம், நல்லா கேளுங்க மேடம். ஒரு டைம் நல்லா இருப்பாங்க மேடம். அதை விட கேவலமா நடத்துறாங்க. ஒரு டைம்ல பாரிஸ்ல வேலை செய்வேன். ஒரு இடத்துல வேலை இல்ல. இந்த கடை 4 மாசம், அங்க ஒரு 4 மாசம், அங்க ஒரு 4 மாசம். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியாமா? கண்ணத்தோட அழுவறத நிறுத்து முதல்ல. அழுதுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீ அழ நீ இன்னும் வீக்கா தான் ஆற. தைரியமா இரு. அவளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஒண்ணு வந்து நீங்க அவளை மதிக்க மாட்டேங்கிறீங்க, மரியாதை கொடுக்கறதில்ல. இன்னொன்னு நீங்க குழந்தைய தூக்கி கீழே போடுவேன்னு சொல்றீங்க, கத்தி வைக்கிறீங்க. இதெல்லாம் யாராலையும் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் தப்பு தம்பி. பாப்பா சீப்போ எல்லாம் சொன்னா எப்படி? அதாவது என் குழந்தைய நான் எப்படி சொல்லுவேன் மேடம்? அப்ப போய் சொல்றாளா? வெளி வீட்டு குழந்தைய எடுத்து நான் இது பண்ணுறேன். என் தங்கச்சி குழந்தைங்க நான் தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். ஃபீஸ் எல்லாமே கட்டணும். அப்ப என் குழந்தைங்க நான் பண்ண மாட்டேன். அப்ப அவ சும்மா சொல்றாளா? சும்மா தான் சொல்றாங்க. குழந்தைகிட்ட கேளுங்க மேடம். குழந்தைகிட்ட எப்படி ஏங்க 1 வயசு குழந்தை பேசுமாங்க? 1 வயசு குழந்தை பேசுமா? அவரோட நல்லபடியா வாழறியா இல்லையா? நான் வாழணும் மேடம் அவர் கூட. சரி, அப்ப நீயும் உன்னோட பங்க பண்ணணும். வாழணும்ல? நான் சொல்றது கேப்பியா? கொஞ்சம் பொறுமையா இரு. இருக்கிறது பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணாம இரு. ஒரு பிரச்சனை இருக்குன்னா சரி, அவர்கிட்ட சில கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேனா. அப்படி இருந்தா கூட முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்படிதான் என் புருஷன், இப்படிதான். இதை பெட்டர் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் எதனாலன்னா உனக்கே இன்செக்யூரிட்டி இருக்கு. என்னை மதிக்கிறது இல்லையோ, என்னை கண்டுக்காம இருக்காங்களோ, அப்படியே நீ நினைச்சுக்கிற. முதல்ல அதை எடுத்து தூக்கி போடு. பொறுமையா இருக்க கத்துக்கோ. வாயில இந்த வார்த்தையை விட்டு அவங்க அப்பா அம்மாவை இழுத்து எரிச்சல் மூட்டுறது. நான் அவங்க அப்பா அம்மா பத்தி எடுக்கவே மாட்டேன் மேடம். அவங்க கிட்ட கூட கேளுங்களேன், அவங்க அப்பா அம்மா பத்தி நான் பேச மாட்டேன். சரி, உங்க 2 பேருக்கு எதுக்காக சண்டை வரும்? இவருதான் அனாவசியமா பேசுறது. இல்ல எதுக்காகப்பா சண்டை வரும்? அதுதான் மேடம். எதுக்கு? இவங்க போறதுனால போனா நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குது, 3ஆவது நாள் எதனா ஒண்ணு பேசுது. எதுக்காக சண்டை வரும்? அது எதுதான் சொல்றேன். ஒரு சாப்பாட்டுல சண்டை வரும், புரியுதா இல்லையா? ஒரு கடைக்கு போறாம இருந்தா சண்டை வரும். நான் சொல்றேன், கடைக்கு போகணும்னா நீ போயிட்டு வந்துரு, நான் ஃப்ரீயா இருந்தா போறல, எனக்கு வேலை இருக்குது. அவங்க யாரும் வரக்கூடாது, நானும் அங்க போக கூடாது, அவங்க போனும் பண்ண கூடாது. அப்படி கிடையாது. நீங்க நான் பாத்துப்பேன் என் பொண்டாட்டிய. என்ன பாக்குற நீ 100 ரூபாய் தரியே, அவ்வளவுதான். அதுலயே நான் எல்லாமே குழந்தை என்ன வேணும் வாங்கி தரணும், குழந்தைக்கு எல்லாமே செய்யணும். குழந்தைங்கன்னா நான் வேணுமா வாங்கி வந்து போடுறேன் மேடம். நானு எல்லாமே வாங்கி வந்து போடுறேன். நான் எதுவுமே இல்ல. உங்களுக்கு எதுக்காக சண்டை? உங்க அப்பா அம்மா வரதுனால தான் சண்டை வருது. யாருமே வரக்கூடாது மேடம். நான் அப்படி சொல்லக்கூடாது. இல்ல மேடம், அவங்க அப்பா அம்மா வந்துதான் ஆவாங்க. எல்லாமே நாங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அது அலோவே பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மா வரதான் செய்வாங்க.
பொண்ணையெல்லாம் வந்து பார்க்காமலாம் இருக்க முடியாது. அமுச்சு விடுறேன் மேடம், அமுச்சு விடுறேன் மேடம். 2 மாசம் வச்சுக்கோங்க, 1 மாசம் கூட அதுக்காக அந்த பொண்ணு அப்பா அம்மா பார்க்காம இருப்பலா? நான் அமுச்சு விடுறேன்றேன், நான் அமுச்சு விடுறேன். உங்க வீட்டுக்கே நான் அமுச்சு விடுறேன். அமுச்சு விட மாட்டேன்னு சொல்ல நான். என் வீட்டாண்ட வராதீங்க, நீங்க வீட்டுக்கார வந்து சண்டை போடுது. அவங்க அப்பா அம்மாக்கு பொண்ணு எப்படி வாழறான்னு பார்க்கணும்னு இல்ல இருக்குல்ல மேடம், அவங்க வந்தாலே வந்து எதனா பிரச்சனை ஆகுது. நான் அமுச்சு விடுறேன், அமுச்சு சொல்லனா பரவாயில்ல. பிரச்சனை பண்ணாதீங்க. யாரா ஒருத்தர் விட்டு கொடுங்க. ஒண்ணு இல்லைன்னா அவங்க வந்தாலும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா சரி அனுப்பிச்சு விடுறாரு அதே போறோம்னு நீ முடிவு அமுச்சு விடுறேன் மேடம். யாரா ஒருத்தர் விட்டு கொடுங்க. அப்படிதான் மேடம் போயிட்டு இருந்தேன், அனுப்பி விடாரு. ஒரு ஃபோன் பண்ண எதுவுமே இல்லை. இங்க இருந்து நான் குழந்தை தூக்கிட்டு ரெடில்ஸ் போனோம், ஒண்டியா பஸ்ல தான் போனோம். பஸ் காசு கூட தர மாட்டார் மேடம். காசு கொடுக்காம வச்சுக்கோ, 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் போதும். அங்க இருந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறது பாரதி, இங்க இருந்து நீ நடந்து போ அது வரைக்கும். அந்த ஆட்டிடியூட் தப்புங்க. எங்கேயுமே கூட்டுன்னு கூட போக மாட்டாரு மேடம். நீங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்திக்கணும், நீங்களும் மாத்திக்கணும். சரியா? விட்டு கொடுத்து வாழ கத்துங்க, நல்லபடியா குடும்பத்தை கொண்டு போங்க. இது பாருங்க தம்பி, நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? பொண்டாடிக்கு ஜஸ்ட் மரியாதை கொடுங்க. அவளும் ஒரு மனுஷி, அவளுக்கு அவளோட உரிமைகள் இருக்கு, அவளுக்கு சுயமரியாதை இருக்குன்னு நீங்க உணர்ந்தாலே போறோம், எல்லாம் சரியாயிடும். எனக்கு இவரோட போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு மேடம். நான் அங்க வீடு இருக்க மாட்டேன். எங்க போனாலும் அம்மா தங்கச்சி இருக்கிற இடத்துல தான் மேடம் வைக்கிறாரு வீடு. நான் சொல்ற இடத்துல வைக்கிறது இல்ல. அந்த உனக்கு 1500 ரூபாய்ல எங்க அம்மா அப்பா கூட தான் நான் இருப்பேன். சாவர வரைக்கும் அவன் மூஞ்ச பார்த்து நான் இருப்பேன், பக்கத்துல தான் இருப்பேன் நான். அவர் பக்கத்துல இருந்தா உனக்கு என்னமா பிரச்சனை? நான் இருக்கவேன், நான் போட்டோ வரேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மேடம். எதனா ஒண்ணுன்னா அவங்க வந்துடுறாங்க. அவங்க ஃபோன் பண்றது, வீட்டுக்கு வந்தோன்னா ஃபோனு. காலை 6 மணிக்கு போறாள், மத்தியானத்துல வரதில்ல. நைட்டு 11 மணிக்கு. அதோ நான் ஃபோன் பண்ணி கூட என்ன வர்றாங்க வை. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்க அவ சைட்ல இருந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. பொண்டாட்டிங்கிறவ வந்து அப்படி கீழே பார்க்க கூடாது. நமக்கு சமன் அவ, அவளுக்கு மரியாதை கொடுத்து நடத்துங்க ப்ளீஸ். உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க, உங்களுக்கு அம்மா வீட்டுல இருக்காங்க. அம்மாவை எவ்வளவு மதிக்கிறீங்க நீங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி பொண்டாட்டியும் மதிக்க கத்துங்க, சரிங்களா? இந்த பாருமா, நீ அவர் கூட போயிட்டு வா, நல்லபடியா இருக்கும் எல்லாம். பொறுமையா இரு. வீடு வேற இடத்துல மாத்தி வைக்க சொல்லுங்க. அது முடியாது மேடம், அது முடியாது, அங்கதான் இருக்கு. இதை பாருமா, அவர் வந்து அவங்க எங்க இருக்காரோ அங்கதான் இருப்பாரு. நாங்க அம்மாவை விட்டுட்டு வாங்க எல்லாம் சொல்ல மாட்டோம். தனி கொடுத்தனம் வந்துட்டீங்க, ஒரே வீட்டுல நீங்க இருக்கல, நீயும் கொஞ்சம் விட்டு கொடுக்க தான் வேணும். ஆனா அவர் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாரு, உன்னை மரியாதையோட நடத்துவாரு. அதே மாதிரி நீயும் நடக்கணும். 2 சைட்லயும் தப்பு இருக்கு. நீங்க திருத்திக்க ரெடி இல்லையாப்பா தம்பி? நீ திருத்திக்கிறதுக்கு ரெடியா? பக்கத்துல இருக்கும்போது வாடா போடா அந்த மாதிரி இவங்க பேசுறாங்க, தப்பு. உன்னோட சைடுல தப்பு இருக்கிறத நீ திருத்திக்கோ. நான் போடா வாடான்லாம் இது வரைக்கும் பேசுறேன். அம்மாடி, உனக்கு நல்லா வாழணும்னு ஆசை இருக்குல்ல, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் திருத்திக்கோ. 2 சைடும் தப்பு இருக்கு. அவர் திருத்திக்கிறேன்னு சொல்றாரு. நீ அவர் மோசமான ஆளெல்லாம் கிடையாது, தைரியமா நீ கூட போகணும். இது என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணோட இன்னும் 2 அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவங்க வீட்டு பக்கத்துலயே இருக்காங்க போல இருக்கு, அப்பா அம்மா வீட்டு பக்கத்துலயே. ஸோ இந்த பொண்ணுக்கும் அப்பா அம்மா பக்கத்துலயே இருக்கிறதுக்கு தான் ஆசை. அதுல வேற இவர் வந்து அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருக்காங்கன்னு கோவம் வேற. அவங்கள கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்றாங்க போல இருக்கு. இவங்களுக்கு கிளாஷே அந்த ஒரு விஷயத்துல தான். மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. இப்போ என்னன்னா, யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஒண்ணு இல்லைன்னா கணவர் விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா மனைவி விட்டு கொடுக்கணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கூட ஒத்துக்கிறாரு, இல்ல பரவாயில்ல நான் ஓகே வந்துட்டு போட்டோன்னு. ஆனா இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகும். பட்டு அடிபட்டு அப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும், சரியா போகும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்